உமக்கே. கை உயர்த்தி என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, மறைவிடமே ஆராதனை உமக்கே. முடிஞ்சா 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை. சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. பாப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. தெய்வமே ஆராதனை. அப்பா உங்களுக்கு தான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி தொடர்ந்து நடத்தும் இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். ஆமா, இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமான துவக்கமா இல்லாம ஒருவேளை தெரியலாம். என்ன இப்படி நான் எதிர்பார்க்கிறபடி என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை காண முடியலையே, ஒருவேளை போக போக இதெல்லாம் மாறிடுமா அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரலாம். இல்லாவிட்டால் இப்படியே என் வாழ்க்கை கடந்து போகுமா, இதற்கு ஒரு விடிவு இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படுகிற எந்த ஒரு காரியத்தின்படி உங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம யாருக்கு பயந்து யாருக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால், நம்மை படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு நாம் பயந்து அவருக்கு ஆராதனை செய்து வருகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், நம்மை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார், ஆண்டவர் நமக்கு எப்படி அரணாய் இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு எப்படி துணையாய் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வருஷம் நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்படி சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், நீங்கள் எந்த காரியத்துக்கு பயந்தீங்களோ அந்த காரியம் உங்களை பார்த்து பயப்படுகிறபடி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது ஒருவேளை மனிதனாக இருக்கலாம், ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து உங்களிடத்தில் வந்து சமாதான உடன்படிக்கை செய்யும்படி கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு எதிரடையாய் கிரியை செய்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் இந்த வருடத்தில் ஒரு முடிவுக்கு, ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்து கொடுக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் அநேகருடைய சரீரங்களில் நல்ல அற்புதமான தெய்வீக சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தருகிறதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்படி நம்ம பயந்து நம்ம பார்க்கிற, நம்ம கேட்கிற, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு முடிவுக்கு வருகிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதம், நம்ம பார்க்கிற விதத்திற்கும் ஆண்டவர் நமக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதற்கும் அநேக வித்தியாசம் இருக்கிறது. அது முற்றிலுமாக அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது நம்ம கண்களுக்கு புரியாத ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. இப்போ நாம் பார்க்கிற அந்த பார்வை, நாம் சிந்திக்கிற அந்த சிந்தனை மாறணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ எதில் நம்ம ஸ்தோத்திரம் ரொம்ப பயந்து இருக்கிறோமோ, எதில் நம்ம ரொம்ப மூழ்கி போய் இருக்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஸ்தோத்திரம் பிரதானமான காரியமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொன்னால், ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை தரணும்னு சொன்னால், நான் இருக்கிற அந்த நிலைமையிலேருந்து முதலாவது நான் என்ன செய்யணும்,
வெளியே வரணும். அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். காரணம், இயேசு நமக்காக சிலுவையிலே பலியாகி ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் பரிகரித்து அவர் 3வது நாளில உயிர் தெழுந்தார் என்கிறதை நாம் வாயினால் அறிக்கை செய்து நாம் விசுவாசிக்கும் போது, உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையானது அவருடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்தே தீரும். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து வருகிற போராட்டத்திற்கு, உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ஸ்தோத்திரம் என்ன சொல்றது, அந்த நீங்காத வியாதிக்கு ஆண்டவர் இந்த வருடம் முடிவை கொண்டு வருவாரா, கொண்டு வர மாட்டாரா? விசுவாசிக்கிறவங்க நீங்க சத்தமா ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க பார்ப்போம். இதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு எப்போதெல்லாம் பயங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறதோ அந்த நேரத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எப்படி அறிக்கை செய்யணும்? இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக 3வது நாளில உயிர்த்தெழுந்தார். இதை எல்லாரும் அறிக்கை செய்யும் போதுதான். ஏன்னா நாவுகள் யாவும் என்ன செய்யும்? அறிக்கை செய்யும். முழங்கால் யாவும் என்ன செய்யும்? இயேசுவுக்கு முன்பதாக முடங்கும். ஏன் என்று சொன்னால், எல்லா அதிகாரமும் சர்வ வல்லவராகிய இயேசுவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம பயப்பட, ஒருவேளை நாம எதிர்பார்க்கிறது போல இல்லாம போகலாம். ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஸ்தோத்திரம் தங்களோடு ஏதாச்சும் ஒரு போட்டோவையோ, ஒரு வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையோ, ஏதோ ஒரு காரியத்தை அவங்க தங்களிடத்தில் வைத்திருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. சாமி நம்ம கூட இருக்கு, அது நிச்சயமா என்ன செஞ்சிடும்? காப்பாத்தும். அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்மளுடைய ஸ்தோத்திர கொள்கை, ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிற சட்டம், வேதம் என்ன நமக்கு போதிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம என்ன செய்யறோம்? அவரை விசுவாசிக்கிறோம். அவர் ஒரு விக்கிரக வார்ப்பிக்கப்பட்ட தெய்வமாக இல்லை. அவர் இந்த பூமிக்கு வந்த மனித அவதாரமாய் நம்மை இரட்சிக்க வந்த தேவனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆமா, அவருக்கு மேல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும்னா, நமக்கு நம்பிக்கையா, நமக்கு உடன் இருக்க, நம்மளோடு வைத்துக் கொள்வதற்கு எதுவும் தேவையில்லை. அவர் ஜீவிக்கிறவர் என்கிறதை விசுவாசித்தாலே அந்த விசுவாசம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. சத்துருக்களுடைய அரண்களை அதை நிர்மூலமாக்கும். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பாப்போம். எல்லா எதிரடையான கொத்தளங்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் அந்த குறித்த நேரத்துக்குள்ளே நாம் இந்த ஆராதனையை நிறைவு செய்யலாம். நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். போதும். அவர்கள் வாசிங்க இன்னொரு முறை. என்றென்றைக்கும் ஆமென். பாத்தீங்கன்னா இப்படி அந்த வசனம் சொல்லுது, சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய திருச்சபை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். அப்போ திருச்சபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சாபங்களை அது ஆசீர்வாதமாக திருப்புகிறது. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுவீங்க? அல்லேலூயா. இயேசு நமக்காக என்ன செய்தார்? சாபமான அந்த சிலுவையை சுமந்து நம்மேல் வரவிருந்த எல்லா அந்த ஸ்தோத்திர சாபங்களை பரிகரித்து ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். இப்போ அந்த ஸ்தோத்திரம், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் நாம் பெறுவதற்கு ஆண்டவருடைய சத்திய வழியை நம்ம கை கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் அருமையான ஒரு நல்ல வசனத்தை நீங்க படிக்க முடியும். வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க.
ஆமா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அப்போ நம்முடைய வழிகள் அது திருச்சபையை நோக்கி இருக்கிறதாய் இருக்க வேண்டும். காரணம், இயேசு சொன்னார், நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரை அறிவதற்கு முன்பதாக நமக்கு ஸ்தோத்திரம் பரிகாரம் பெறுவதற்கு பல வழிமுறைகளை உலகம் என்ன செய்திருக்கிறதுன்னா காண்பித்து கொடுத்திருக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள் அதை பின்பற்றி நமக்கு அதை என்ன செய்திருக்கிறார்கள், வைத்து போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த வழிகள், அந்த முறைமைகள் நம்முடைய வாழ்க்கையில முற்றிலும் அந்த சாபங்களிலிருந்து விடுதலை தருகிறதா என்று சொல்லி பார்த்தால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தரவில்லை. காரணம், இயேசுவை என்றைக்கு நாம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டானது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலை தரும் என்கிறதான அந்த விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும், நம் இருந்து வந்த நிலைமைகள் மாறி ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்ததுனாலதான் இவரை நம்ம சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியிலே நம்ம நடந்து வருகிறோம். அப்போ நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு எப்படி இருக்கணுமா, பிரியமா இருக்கணும். ஆண்டவர் சத்திய வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நம்மளுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவனுடைய திருச்சபை என்று சொல்லி, இப்படி சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக திருப்பின ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் காட்டி நான் ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22 அதனுடைய ஸ்தோத்திரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரையும் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் யாருங்க? சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். கலக்கமடைந்து மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். வாசிங்க பாருங்க, இவன் மோவாபியருக்கு ராஜாவா இருக்கிறான். இவனுடைய பெயர் என்ன? பாலாக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாய் அவர்கள் இருக்கிறதை பார்த்து அவன் ஒரு காரியத்தை யோசித்து திட்டம் பண்ணி செயல்பட முயற்சிக்கிறான். என்ன காரியம்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு பலட்சமான வேத பகுதி தான். இவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து, அந்த 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன். வாசிங்க பார்ப்போம். சபிக்கப்பட்டவன். நீர் எனக்காக வந்து அந்த ஜனத்தை என்ன செய்ய வேண்டும்? சபிக்க வேண்டும். பாருங்க, இந்த பாலாக் என்ன செய்கிறான்? பிலேயாமை வரவழைத்து, ஸ்தோத்திரம், இந்த ஏராளமான இந்த ஜனங்களை என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த ஜனங்களை சபிக்கும்படி அழைக்கிறார். ஆனால் இவர்கள் எங்கே இருந்து புறப்பட்டு வருகிறார்கள்? எகிப்து தேசத்திலே சில காலம் அவர்கள் அங்கே இருந்து
ஆண்டவர் அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே அவர்களை அந்த வாக்குத்தத்தமான தேசத்திற்கு நடத்தி கொண்டு போகிறார். இப்படி இவர்கள் ஏராளமான ஜனங்களாய் அவர்கள் இருந்த இடத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க, கவனமா கேளுங்க, அவங்க வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கிறதற்கு கடந்து போகக்கூடிய இஸ்ரவேலுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகள், இப்போ இந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவன் எழும்பி இவர்களை சபிப்பதற்காக பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அவன் அழைக்கிறான். நாம ஸ்தோத்திர வாக்கு தத்தத்தை பிடித்து நம்ம கடந்து போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இதே இஸ்ரவேல் ஜனங்களை கூட நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க ஸ்தோத்திரம் ஏராளமானவர்களா இருக்கிறார்கள். அவர்களை வழி நடத்துகிற அந்த மோசேக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் அவர்களுக்கு காண்பிக்கிற அந்த வழியில கடந்து போகிறாங்க. ஆனா இப்படி இவர்களுக்கு விரோதமாக ஒரு ராஜா எழும்பி இவர்களை சபிக்கிறதற்காக அவன் எண்ணம் கொண்டு இருக்கிறான் என்கிறது அந்த ஜனங்கள் யாருக்குமே என்ன செய்யல, தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை சுற்றி ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லிதான் நம்பி நம்ம குடியிருக்கிறோம், கடந்து போகிறோம். ஆனா நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள் யார்? நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு அருகே இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமா எப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் யோசிக்கிறார்கள், செய்கிறார்கள் என்கிறது நமக்கு என்ன செய்யல, புரியல. ஆனாலும் நமக்கு ஆண்டவர் மேல உள்ள அந்த விசுவாசம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான வசனங்களை பிடித்து அவர் நமக்கு காண்பிக்கிற வழியிலே அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு கடந்து போகும்போது நமக்கு விரோதமா இப்படிப்பட்ட கூட்டங்கள் எப்படி எழும்பி கிரியை செய்தாலும் ஆண்டவர் எந்த சாபங்களுக்கும் எந்த பயங்களுக்கும் நம்மை உட்படாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. இந்த பேயோர் யார் என்று சொன்னால், இவன் பாருங்க, பாலாக் ராஜாவினிடத்துல அவன் ஸ்தோத்திரம் அந்த ஜனங்களை சபிக்கதற்காக கடந்து வந்தாலும் இவன் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணின ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. இவன் கர்த்தரை அறியாத புறஜாதி அந்த தேசத்துல இருந்தாலும் அவன் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் அறியப்பட்டானே ஒழிய மற்றபடி இவன் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளில் உள்ள ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தரை இன்றைக்கு அநேகர் விசுவாசிக்கிறார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரை பின்பற்றி நடக்கிற மற்ற மக்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய சத்திய வசனத்துக்கு பயந்து நடக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை அறிந்தும் கர்த்தருடைய வழியில நடக்கிற மற்றவர்கள் அவர்கள் தங்களுக்கு ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி சில ஆதாயத்திற்காக அவர்கள் கர்த்தரை தேடி போகிறார்கள், வருகிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களா இராம, ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவரை மாத்திரம் நாம் ஆராதிக்க, ஆண்டவருடைய ஸ்தோத்திர சத்திய வசனத்தை கை கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளா நாம் இருக்க, நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஸ்தோத்திர காரியங்களை முன்வைத்தாலும் அந்த காரியங்களுக்காக கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமான ஒரு பேச்சையோ ஒரு செயலையோ நாம செய்வதற்கு துணிகரம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பட்சத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான சில கசப்பான காரியங்களை பேசுகிறதும் செய்கிறதுமா இருக்கிறார்கள். அப்போ நாம நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். என்னன்னு சொன்னா, நம்ம கர்த்தரை மாத்திரம் முன்ன வச்சு அவரை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஒருவேளை உங்களை வழிகாட்டின மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க ஸ்தோத்திரம் நீங்க இருக்கிறது போல அவங்க இல்ல,
இல்லாம போகலாம். அதை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. அதை நீங்க பின்பற்றி போக கூடாது. அந்த போதனைய அந்த வழியை ஆண்டவர் நமக்கு போதிக்கல, அதை நமக்கு கற்றுக் கொடுக்கல. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு என்னாலும் பயந்து நடக்கிற வழியை தான் கர்த்தர் நமக்கு போதித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னொருவன் துணிகரமான பாவத்தை செய்வான். இன்னொருவன் கர்த்தரை தேடியும் விக்கிரகத்தை தேடுகிற ஒரு மனுஷனாக இருக்கலாம். நீங்க அதை பார்த்து அதை பின்பற்றி போகிறவர்களா இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணங்களை பிசாசு கொண்டு வரலாம். அவங்களும் கர்த்தரை தானே தேடுறாங்க, ஆனா அவங்க இந்த காரியத்தை செய்யறாங்களே, ஆண்டவர் அவர்களை ஒன்றும் செய்யலையே. அப்ப நாம கர்த்தரை தேடினாலும் இதை நாம வெளியே சொல்ல தேவையில்லை. நாம இதை செய்தாலும் தவறு இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு தவறான காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, உடன்படக்கூடாது. காரணம் பாருங்க, இந்த பாலாக் ராஜா அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லை. அவனுடைய தேசத்திலே மந்திரவாதிகள் இல்லையா? அவனுடைய தேசத்திலே விக்கிரக ஆராதனையின் ஸ்தலங்கள் இல்லையா? அவனுடைய தேசத்திலே குறி சொல்லுகிறவர்கள் இல்லையா? அவனுடைய தேசத்திலே பராக்கிரமசாலிகள் இல்லையா? அவனிடத்திலே இப்படிப்பட்ட எந்த புறஜாதி ஜனங்களிடத்துல காணப்படுகிற ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட விரோதமான காரியங்கள் செய்கிறவர்கள் இல்லையா? யோசித்து பாருங்க. எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக கர்த்தர் அனுமதிக்காத எந்த ஒரு மனுஷனையும் எழும்பி எந்த ஒரு பேச்சையும் பேச முடியாது, எந்த ஒரு காரியங்களையும் செய்யவே முடியாது. ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க, அல்லேலூயா என்று சொல்லுங்க. நம்ம இதை எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்கள் புறப்படும் போது நமக்கு தெரியும். இஸ்ரவேலில் ஜனங்கள் பட்சத்திலே மோசே அற்புதங்களை செய்கிறவராக நின்றார். ஆனா எகிப்திய மந்திரவாதிகளும் இவர்கள் செய்தது போல சில அற்புத காரியங்களை அவர்கள் செய்தாலும் பிற்பாடு ஹல்லேலூயா அவர் அந்த எகிப்தின் மந்திரவாதிகள் சொன்னார்கள், இது கர்த்தருடைய விரல் என்று சொல்லி சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படிப்பட்ட வேலிக்குள்ளாக வைத்து பாதுகாக்கிறார், எப்படிப்பட்ட அடையாளத்தை அவர்களுடைய நெற்றிகளிலே போட்டிருக்கிறார் பாருங்க. இப்படி சொல்லுவேன், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நாம் முதலாவது படித்தது போல எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருந்தாலும் இந்த வருடத்தின் துவக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எதிர்பார்க்கிறது போல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பார்வையை பார்க்க முடியாத ஒரு நிலையில நீங்கள் ஹல்லேலூயா தள்ளப்பட்டிருந்தாலும் நெகேமியாவிலே சொல்லப்பட்டது போல சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சாபங்களையும் முறிந்து விழ பண்ணி எல்லா சாபங்களையும் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக திருப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்துவோம். எங்கள் சாபங்கள் ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் மாறும். எங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு ஹல்லேலூயா சிலுவையை நீர் சுமந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, இவன் மோவாபிய ராஜாவாய் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பணும்னா அவனுக்கு இப்ப யாரு தேவைப்பட்டது? ஒரு தீர்க்கதரிசி என்று அறியப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவனுக்கு தேவைப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சத்ரு யாருன்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுது? சொல்லுங்க, சொல்லுங்க. உன் குடும்பத்தாரே உனக்கு சத்ரு. அப்ப நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சத்ருவா? அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கர்த்தருடைய வழியை போதித்தா அவங்க கர்த்தருடையவர்கள். நம்மோடு இருக்கிற விசுவாசிகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற போதனையை ஆலோசனை கொடுத்தால் அது கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய போதனை. நான் சொன்னது போல ஒருவேளை நாம இடறுவதற்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளே அவர்களுடைய வழிகளோ அவர்களுடைய செய்கைகளோ அவர்களுடைய முறைகளோ அவர்களுடைய ஆலோசனைகளோ அது இருக்குமானா அது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் இல்லை, யோசனைகள் இல்லை, வழிகள் இல்லை. ஆண்டவர் அதை தான் நம்மை ஜாக்கிரதையா இருக்கும்படி சொல்லுகிறார்.
ஆண்டவர் அதை தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நீ விலகி வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதை இந்த ஆண்டு நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த பிலேயாமை அழைச்சி இந்த ஜனங்களை சபிக்கிறதற்கு அவன் அழைக்கிறான். அடுத்தது அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவன் 7வது வசனத்துல வாசிங்க. ம் ம் போதும் போதும் போதும். பாருங்க, அதை ஒவ்வொன்றா படிச்சு நமக்கு இருக்கிற சமயத்துக்குள்ள ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம தியானித்து கடந்து போகலாம். இப்ப இந்த பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அழைச்சானா, சபிக்கிறதுக்காக அழைச்சானா? சொல்லுங்க சத்தமா, பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களாம் சொல்லுங்க. எதற்காக அழைச்சான்? சபிக்கிறதுக்காக அழைச்சான். இப்ப இவன் சபிக்கிறதுக்காக பிலேயாமை அழைச்சான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டமாய் மோசேயினுடைய கைக்கு கீழாக அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வருகிறார்கள். அதிலே நம்ம புரிந்து கொள்ளலாம், இவன் அந்த இஸ்ரவேல் கூட்டத்தில் உள்ளவனா இருந்தால் மோசேயால அவன் பேசப்பட்டிருப்பான், ஜனங்களால என்ன செய்யப்பட்டிருப்பான்? பிரபலியமாக அறியப்பட்டவனாக இருந்திருப்பான். ஆனால் கர்த்தரை அறியாதவனாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், அவன் இஸ்ரவேல் அல்லாத மெசொப்பொத்தேமியாவை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆவணம் சொல்லுகிறது. அவன் இஸ்ரவேல் தீர்க்கதரிசி அல்ல, இஸ்ரவேலை அல்லாத மெசொப்பொத்தேமியா தேசத்தை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசியானவன். இப்போ பாருங்க, அவங்க ஒரு பக்கம் அங்கிருந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பாலாக் அந்த ஜனங்களுடைய கொள்கை, செய்கை, முறைமை, ஆராதனை, நம்பிக்கை, வேதத்தை உடைய அவர்களை போல உள்ள இன்னொருவனை தெரிந்து அவர்களை அழைத்து வருகிறான். அவனை அழைத்து வருகிறான். இப்ப அழைத்து வந்தது கூட பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம படித்த இடத்துல இந்த வசனத்தை நீங்க பொறுமையா படிச்சீங்கனாலே இவன் சரியான தீர்க்கதரிசியா உண்மை இல்லாதவனாங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் இப்படி நம்ம இடறி போகிறதற்கும் நம்ம இருந்த நிலையை விட்டு தடுமாறி விழுந்து போனதற்கு காரணம் என்னன்னா, நிறைய கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி நம்பி போன சில கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லாத மனிதர்களால வந்த வீழ்ச்சியும் வந்த சூழ்ச்சியும் வந்த சாபமும் தான் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு குறைவுக்கு நேராக நம்மை இருக்க வைத்திருக்கிறது. இன்றைக்கு இயேசுவை மாத்திரம் நான் விசுவாசிப்பேன், அவருடைய வேதத்தை மாத்திரம் நான் கை கொள்ளுவேன். நெகேமியா சொன்னது போல சபைதான் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பும் என்கிற நம்பிக்கைக்கு நாம் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளில நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த இடத்துல 7வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் என்னங்க, குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் இழுத்து கொண்டு புறப்பட்டு பிலேயாம் இடத்திற்கு போகிறார்கள். இந்த குறி சொல்லுகிறது இதெல்லாம் யாருக்குரிய வார்த்தை? இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது, அவர்களுக்கு அறியப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, குறி சொல்லுகிற அந்த காரியம் புறஜாதிய ஜனங்களிடத்துல காணப்படுகிற ஒரு நம்பிக்கையாக அவர்களிடத்துல காணப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு மேல என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறாரு? நம்பிக்கை வைக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு துணிகரமா போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் உம்மை விசுவாசிச்சும் எனக்கு ஒரு அல்ப நம்பிக்கையினால ஏதாயிலும் ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு சொல்லி நான் ஜோசிக்காரனையோ இல்ல ஜாதகத்தையோ வைத்து கொண்டு நான் போனது உம்முடைய பார்வைக்கு கோபமா இருக்குமானால் அதை தயவா எனக்கு இன்றைக்கு மன்னித்து இனி இப்படிப்பட்ட துணிகரமான அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு என்னை நீர் விலக்கி காத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா.
ஜெபத்தை ஏறெடுத்து சாரி ஆண்டவரேன்னு திரும்ப அதை செய்தா இந்த சாபத்துக்கு நாம நீங்களாக முடியாது. இந்த சாபத்திற்கு பல காரணங்கள். அவன் பாருங்க, அந்த ஜனங்களை சபிக்கிறதற்கு எப்படிப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் அவன் கையில எடுத்தான்னு சொல்லி இந்த வேத பகுதிகளிலே நம்ம படிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். இந்த ஸ்தோத்திரம் பாருங்க, இந்த பாலாக் என்கிறவன் இந்த பீழையாமை அழைக்கிறான். ஆனால் அவனுடைய பார்வையிலே இந்த தீர்க்கதரிசியை ஒரு குறிகாரனை போல பார்க்கிறான். அவன் அப்படி பார்க்கிறதுனாலதான் சொல்லுகிறான், நீர் ஆசீர்வதிக்கிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், நீ சபிக்கிறவன் அவன் என்ன செய்வான்? சபிக்கப்பட்டு போவான். ஏங்க, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய நேரடி கண்காணிப்பில இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தேவனால போஷிக்கப்படக்கூடியவர்கள். அவர்கள் தேவனுடைய ஹல்லேலூயா ஜீவ தண்ணீரிலே தாகம் தீர்க்கப்படக்கூடியவர்கள். அவர்கள் தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து நடக்கிறவர்கள். அவர்களுக்கு ஒரு வேதம் இருக்கிறது. அவர்களை நடத்துவதற்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அவர்கள் கூடி வழிபடுவதற்கு ஒரு திருச்சபை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஜனங்களை, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட அந்த தேவனை ஹல்லேலூயா பின்பற்றுகிற இந்த ஜனங்களுக்கு விரோதமாக அவன் எப்படிப்பட்ட மனநிலையோடு, இப்படிப்பட்ட ஒரு குறுகிய புத்தியோடு பீழையாமை அவன் ஒரு குறிகாரனை போல அழைக்கிறான். பாருங்க, அவன் அந்த வார்த்தையில நீங்க படிக்க முடியும். அந்த மூப்பர்கள்ட்ட ஸ்தோத்திரம் குறி சொல்லுதற்குரிய கூலிய தங்க கையில என்ன செய்தானாமா? கொடுத்து அனுப்பினாமா. ஆமா, ஸ்தோத்திரம். குறி கேட்க போறவங்க தான் குறிகாரனுக்கு ஏதாச்சும் கொடுக்க போவாங்க. நாம இங்க குறி கேட்க வரலங்க, சத்திய வேதத்துல ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க சாதாரணமாய் மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் ஆனா அவர்கள் பின்பற்றி நடக்கிற வேதமோ, அவர்கள் ஹல்லேலூயா இரட்சகராய் கொண்டிருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், பாலாக்காலேயோ புறஜாதிய ராஜாக்களாலேயோ புறஜாதிய தெய்வங்களாலேயோ இவர்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா? அவன் பாருங்க, மோவாப்ல உள்ளவனை சூஸ் பண்ணல. மோவாப்ல அவன் கொண்டிருந்த அந்த கொள்கை முறைமை அழிக்க ஆக்க அவன் வைத்திருந்த தெய்வங்கள் அவனுக்கு துணை போகவில்லை. ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்க்கிறது அவனை போலவே இந்த சாமி இருக்குன்னு நினைச்சான். அந்த சாமியை போல இந்த சாமி இல்லை. இந்த சாமி பவர்ஃபுல்லான சாமி. காரணம், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உள்ள ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு, அது வெளியேற பெற்ற ரட்சிப்பு. எனக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம், அது வெளியேற பெற்ற அபிஷேகம். கர்த்தர் என்னை மாத்திரமல்ல, என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் மனைவியையும் என் கணவனையும் எனக்கு உண்டானவைகளை என் வீட்டையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க. அப்படி இருந்ததுனாலதான் இவங்க இப்படி ஒரு 2 பேர் எழும்பினாலும் அந்த ஜனங்களுக்கு அதை பத்தின பயமே இல்லாம அவங்க எப்பொழுதும் போல கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரை பின்பற்றி கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. மற்ற ஜனங்களுக்கு நடக்கிறது போல, மற்ற ஜனங்கள் பேசுகிறது போல ஒருவேளை என் வாழ்க்கையில இந்த சாபமான காரியம் என்ன அல்லேலூயா விடுதலை அடைய கூடாதபடி அடிமைப்படுத்தி விடுமோ என்று சொல்லி நீங்க பயப்படலாம். ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, அவனை அல்லேலூயா அந்த சாபத்துக்கு நீங்களாக்குவதற்காக தான் கல்வாரி சிலுவையை நான் உனக்காக சுமந்தேன். உன்னை அல்லேலூயா எல்லா சாபங்களுக்கு நீங்களாக்கி உன் பாவத்தை மன்னித்து உன்னை ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளை என்கிறதான அடையாளத்தோட நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவன் பாருங்க, அந்த குறி சொல்லுதலுக்குரிய கூலிய கொடுத்து பீழையாம அழைக்கிறான். ஆனா பீழையாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரம் விசாரிக்கும் போது ஆண்டவர் இந்த மனிதர்கள் வந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யக்கூடாது? அவர்களோடு போக வேண்டாம்.
12வது வசனத்துல இருக்கு, படிக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப இவனை சபிக்கிறதுக்காக கூலி பேசப்பட்டு குறிகார கூலிய எடுத்து வந்திருக்கிற மூப்பர்கள் அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கேட்டு, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை சபிக்கிறதற்கு அவனுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, துணை போகக்கூடாது, அவர்களோடு நீ போகக்கூடாது என்று ஆண்டவர் கண்டிப்பா எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை விரும்பாதவராய் இருக்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது என்கிறதுல மிக உறுதியான வார்த்தையை உடைய தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். இவன் அதோடு மாத்திரமல்ல, இவ ஆண்டவர் போக வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப ஸ்தோத்திரம் பாருங்க, 17வது வசனத்துல நீங்க படிக்க முடியும். 15வது வசனத்துல பாருங்க, பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். எப்படி அனுப்புறான்னு சொல்லலாம். 17வது வசனத்துல பாருங்க எப்படி அனுப்புறான், வாசிங்க பாருங்க. உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். முதல்ல அவன் 7வது வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்றான், குறி சொல்லுதற்குரிய கூலிய கையில எடுத்துட்டு போங்கன்னு சொல்றான். இப்ப இந்த பிள்ளையாம் அதெல்லாம் விவரமா சொல்லுவதற்கு சமயம் இல்லை. நீங்க வீட்டுல போய் இந்த வேத பகுதிகளை முடிந்தால் இன்றைக்கு படித்து அதை தியானித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அவன் அந்த பாலாக்கு அனுப்பின அந்த மனிதர்களிடத்துல சொல்லுவான், ஆண்டவர் சொல்லாத எந்த ஒரு வார்த்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்க எனக்கு எவ்வளவு நிறைவான காரியத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன்னு சொல்லுவான். ஆனா 2வது முறை பாருங்க, ஸ்தோத்திரம், குறி சொல்லுதற்குரிய கூலியை அனுப்பி அவனை ஒரு அவர்கள் வழிபடுகிற ஸ்தோத்திரம் மக்களை போல அவன் எண்ணினாலும் 2வது முறை அவன் பாருங்க, ஸ்தோத்திரம், அவர்களை பிரபுக்களை அனுப்பி 17வது வசனத்துல சொல்ற வார்த்தையை பாருங்க. அப்படியே அவனுடைய வார்த்தை ஒரு சாஃப்டான வார்த்தையா மாறுது பாருங்க. ஸ்தோத்திரம். பிசாசு இப்படிதான் பண்ணுவான். தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இடத்துல ஆண்டவர் நீங்க இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி தந்திரமா கேட்டது போல இவனுடைய வார்த்தையை பாருங்க. நமக்கு விரோதமான சூழ்ச்சிகள், நமக்கு விரோதமான மனிதர்கள், நமக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் இப்படி ஆரம்பத்துல அப்படியே சாஃப்டா இருக்கிறது போலதான் தெரியும். ஆனா அது நமக்கு அவர்கள் வைக்க போகிற கண்ணி என்கிறது நம்ம அறியாம மாட்டி சிக்கி கொள்ளுகிறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் அனுமதிக்காத, ஆண்டவர் சொல்லாத எந்த ஒரு காரியத்திற்கும் சடுதியாய் நாம் உடன்படாதபடி, ஆண்டவர் ஒரு முறை சொல்லுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் கடைசி வரையும் அதே காரியத்துல நம்ம என்ன செய்யணும், உண்மையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப 17வது வசனத்துல என்ன சொல்லுகிறான், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதை எல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார். என்ன சொல்றாரு, நீ சொல்வதையெல்லாம் செய்வேன். இப்ப முறை இவரு அவங்கள சபிக்க சொன்ன இடத்துல ஆசீர்வதிக்கிறார். நீங்க பின்னாடி அடுத்த பகுதியில் நீங்க படித்தீங்கன்னா தெரியும். அப்போ அவன் பாலாக் எரிச்சல் அடைகிறான். இப்போ முதல்ல நீங்க அவன் அழைக்கும் போது, வா நான் உனக்கு கூலி தரேன், வா உன்னை நான் கனம் பண்றேன்னு சொன்னான். இப்படித்தான் நம்பி சில பேர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், மோசம் போயிருக்கிறோம். வா இதெல்லாம் சாதாரணம் தானே, வா நாம பேசாம யார் பேசுறது, வா நாம செய்யாம யார் செய்யறது, இதெல்லாம் பார்த்தா சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறதை இப்பொழுது அறிந்து கொள்ளும்படியான காரியங்களை நம்ம பார்த்து வருகிறோம். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒருவேளை நம்ம உடன்பட்டு இருப்போமானால், ஏன் எனக்கு இதை சொல்லுகிறேன் என்று தெரியல, இப்படிப்பட்ட காரியத்திற்கு ஹல்லேலூயா நம்ம விலகி இருக்க வேண்டும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறதான பேச்சையும் எழும்பி செயல்படுகிறதான காரியங்களையும் இன்றோடு நிறுத்தி கொள்ளாவிட்டால் ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்துக்கு பதில் அவர்கள் எப்படி சபிக்க அவனை எதிர்பார்த்தார்களோ அப்படிப்பட்ட சாபமான ஒரு நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கை தள்ளப்பட்டு போய்விடக் கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஒருவேளை நான் இன்னைக்கு செய்யல, என்னுடைய அறியாத காலத்துல செய்தேன், பரவாயில்லை, நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தேன் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணின ஆகான் எப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவன் பாவத்தை அறிக்கை செய்தானோ, அதே போல நம்ம பேசின பேச்சுகள், குறிப்பாய் சபைக்கு, ஊழியனுக்கு, தேவ மக்களுக்கு விரோதமாக பேசின அந்த பேச்சுகளை மன்னித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நீ ஹல்லேலூயா பாவ அறிக்கை செய்யாவிட்டால் நீ அப்படிப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து விடுதலை அடைய முடியாது. ஆண்டவர் அன்பாய் சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு ஒரு ஆலோசனையாய் சொல்லுகிறார், இந்த ஆண்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க வேண்டும், உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிறதை உன்னோடு இருக்கிறவர்கள் பார்க்கும்படியான காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். நான் விரும்புகிற அந்த ஹல்லேலூயா பரிசுத்தமான வழியை நீ விரும்பி உன் வாழ்க்கையில, உன் வழிகளில காணப்படுகிற அருவருப்பான இப்படிப்பட்ட காரியங்களை நீ விலக்கி போட்டு, என்னை யாரு பார்த்தா, நான் போனது எப்படி இவருக்கு தெரியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போன இடம், நீ உடன்பாடு, நீ பேசின பேச்சுகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் உன் கண் முன்னே நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். இப்பொழுதும் அந்த காரியங்கள், இந்த காரியங்கள், எந்த காரியங்கள் என்று சாக்கு போக்கு சொல்லாதபடி, ஆண்டவரே நான் செய்தது பாவம், நான் துணிகரமான இந்த காரியத்துக்கு உடன்பட்டது பாவம், தேவ மக்களுக்கு விரோதமாய் எழும்பினது பாவம் என்று சொல்லி உன்னை தாழ்த்த மனதுள்ளவனாய் தாழ்த்துவாயானால் ஆண்டவர் இன்றைக்கே அப்படிப்பட்ட அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற அடையாளமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில இந்த வருடத்துல செய்ய போகிறத நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சபையை கனப்படுத்தவும், சபையை மேன்மைப்படுத்தவும், சபைதான் ஆசீர்வாதத்தை சாபமாய் மாற்ற முடியும் என்கிறதற்கு அடையாளமாக கர்த்தர் அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சபைக்குள்ளையும் அவரை விசுவாசிக்கிற எந்த ஜனங்களுக்கும் கர்த்தர் செய்கிறதை நாம பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க. அவன் பாருங்க, அடுத்த பகுதியில சொன்னது போல அவன் சபிப்பதற்கு இவன் சொல்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்வேன் என்று சொன்னது போலவே அவன் செய்து கொடுக்கிறான். பலிபீடங்களை கட்டுகிறான். அந்த ஸ்தோத்திர பிள்ளையாம் சொன்ன எல்லா காரியங்களையும் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவான் என்று சொல்லி நம்பி இவன் ஒரு காரியங்களை செய்தாலும் இந்த பிள்ளையாம் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்த பிற்பாடு அந்த அதே பாலாக் எதை செய்து கொடுத்தானோ, திரும்ப நான் சாப்பிட்டா உன்கிட்ட என்ன காண்பிக்கிறேன்னு சொல்லி காண்பித்தானோ, அதே பாலாக் இந்த பிள்ளையாம் இடத்துல அவன் எரிச்சல் அடைகிறதையும், நீ ஆசீர்வதிக்க சொன்னால் சபிக்கிறாயே என்று சொல்லி கேட்டதையும் நம்மளால படிக்க முடியும். ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க, அல்லேலூயா என்று சத்தமா சொல்லுங்க. இப்ப பாருங்க, அவன் உன்னை நான் கனப்படுத்துகிறேன்னு சொன்னாலோ, உனக்கு கூலிய தருகிறேன்னு சொன்னாலோ, அல்லேலூயா, இந்த பிள்ளையாமால இந்த பாலாக்கு நினைத்தது போல இஸ்ரவேல் ஜனங்களை அவனால் என்ன செய்ய விடவில்லை, ஆண்டவர் சபிக்க விடவில்லை. அப்ப நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்மிடத்துல ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் ஸ்தோத்திரா இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட போராட்டமான நிலைமையில இருக்கும். ஒருவேளை நம்ம கர்த்தருடைய திருச்சபைக்கு கடந்து வந்து உண்மையாய் அவரை தேடி அவருடைய வழியை பின்பற்றி நடக்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னார், நமக்கே தெரியாம நமக்கு மறைவிடத்துல நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களையும் நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற பேச்சையும் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப நினைச்சானோ அவனே வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆக போறான், அவனே சொல்ல போறான், நீ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றவன் என்று சொல்லி. அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தானோ அதே இடத்தை, அதே துணை போகிற மனிதர்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போகும்படியான அடையாளமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆராதனையின் வேளையில தந்து உங்களை அப்படிப்பட்ட எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஹல்லேலூயா நம்ம கட்டளை பெற்றிருக்கிறோம். ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி வரும்போது, ஹல்லேலூயா,
நிறைவேறி நாம் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் சரீரத்திலே அற்புத சுகத்தை பார்க்க முடியும். உங்க குடும்பங்களிலே ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பாதுகாப்பை பார்க்க முடியும். கேட்கப்படாத உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் கடந்து வரும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்பொழுது விசுவாசித்து நீங்கள் சாட்சியாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய திருச்சபை என் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினதே. ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, ஆசீர்வாதம் பெறறதுக்கு ஏதாச்சும் மனுஷன் இருக்கிறானா? ஆசீர்வாதம் பெறறதுக்கு ஏதாச்சும் புண்ணிய ஸ்தலம் இருக்குதா? ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க பேசணும், நான் முடிக்க போறேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, முடிக்க போறேன். சொல்லுங்க. நம்ம ஆசீர்வாதிக்கப்படுறதுக்கோ நம்ம ஸ்தோத்திரம் என்ன சொல்றது, நமக்கு ஏதாச்சும் புண்ணிய ஸ்தலங்களோ, இங்க போனா இந்த மனுஷன் நம்மளை ஆசீர்வதிச்சா மெய்யாலுமே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லக்கூடிய நபரோ எங்கேயாச்சும் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. இருந்தா அந்த ஃபோன் நம்பரை எனக்கு கொடுங்க, நானும் போய் பார்த்துட்டு வரேன். ஏன்னா இன்னைக்கு சபையில வெளிப்படாதது, நம்ம கிட்ட இருக்கிற வேதத்துல சொல்லப்படாதது வேற எங்கேயும் வெளிப்படாது. அப்படி வெளிப்படுகிறது எல்லாம் கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பாப்போம். சத்தமா இன்னொரு முறை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மளை தேடி வருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நாம படிக்கிற இதே வேதத்துல நமக்கு வேண்டிய சத்திய வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுவீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அப்ப வேற ஒரு மனுஷன் தேவையில்லை, வேற எனக்கு ஒரு இடம் தேவையில்லை. தோத்திரம். ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, அவன் திருமணமாகி ஸ்தோத்திரம் ஒரு 4 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 வருஷம் பக்கம் இருக்கும். இப்போ அவனுக்கு குழந்தை இல்லை, வயது ரொம்ப சிறிய வயது, குழந்தை இல்லை. அப்போ அந்த தம்பி, நான் லாக்டவுன் சமயத்தில் அவனை நான் பார்க்குறேன். அவனுடைய அந்த ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்தாருடைய அந்த பரிதபிப்பெல்லாம் பார்க்குறேன், அவங்களுடைய அந்த வாஞ்சையெல்லாம் பார்க்குறேன். தம்பி, உனக்கு ஏசப்பா நிச்சயமா உதவி செய்வாரு. ஏசப்பாவை நீ நம்பு, ஆண்டவர் நம்மளை எல்லா சாபத்துக்கும் நீங்களாக்கி நம்ம பாவத்தை மன்னிச்சு நிச்சயமா நமக்கு ஒரு அற்புதம் செய்வாருப்பான்னு சொன்னேன். அவன் கை கொண்டு அவன் ஆண்டவரை நேசித்து அவன் தொடர்ந்து வர ஆரம்பித்தான். பிற்பாடு ஒரு நாள் என்கிட்ட அதே தம்பி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஐயா, என் கூட வேலை பார்க்குற ஒரு தம்பி சொல்கிறான், நீ ஒரே ஒரு முறை நான் சொல்கிற அந்த கோயிலுக்கு நீ வந்துட்டு அடுத்தது உனக்கு குழந்தை இல்லைன்னா நானும் உன் கூட சேர்ந்து சர்ச்சுக்கு வரேன்னு சொல்கிறான். இப்போ இந்த கேட்ட இந்த வார்த்தையில் இப்போ இவனுக்கு ஒரு 4-5 வருஷம் குழந்தை இல்லை. இப்போ யாருக்காக இருந்தாலும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? தடுமாற்றம் வர ஆரம்பிச்சிடும். நான் சொன்னேன், டேய், உங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டவர், உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் தான் இப்படி குறி கேட்குற ஆவியை உள்ள கொண்டு வர சில சாத்தானு உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்குது. நமக்கு செத்து போன ஆவிகிட்ட போய் குறி கேட்டு அந்த செத்து போன ஆவி நடந்து வந்து இல்லை ஒரு காரியத்தை நிச்சயமாக என்ன செய்யவே முடியாது, நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணவே முடியாது. தோத்திரம். ஏன்னா மரித்து போன கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆவி கர்த்தர் இடத்திற்கு கடந்து போகுது. கர்த்தரை அறியாத மரித்து போனவருடைய ஆவி எங்க போகுது? சொல்லுங்க, எங்க போகுது? பாதாளத்துக்கு போகுது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, தோத்திரம். இந்த ஆவி எந்த ஆவி? நமக்குள்ள இருக்கிற ஆவி பரலோகம் போயிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டு நம்மளோட சாப்பிட்டுட்டு பேசிட்டு திரும்ப போகக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. நம்முடைய ஆத்துமா பரதீசில் இளைப்பாறுது. கர்த்தருடைய நாள் வரையும் அது காத்திருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளுக்கு பிற்பாடு ஆண்டவர் நமக்கு தேவ சாயலான ஒரு சாயலை கொடுத்து அவரோடு யுகாயுகமாக வாழ கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறேன், அவன் சர்ச்சுக்கு வரல. அங்கே என்ன ஊர் அது? ஏத்தாப்புரா எத்தனாய்க்கும் பாளையமா, இந்த ஒரு முருகர் சிலை
பெருசா இருக்கு பாருங்க. என்ன ஊரு? பெத்தநாயக்கம்பாளையம். ஒரு நாள் பார்த்தா அந்த பெத்தநாயக்கம்பாளையம் முருகன் சிலைக்கு முன்னாடி இப்படி நின்று போட்டோ பிடிச்சி இப்படி போஸ் கொடுக்குறான். போச்சுரா, இவனை என்ன செஞ்சிட்டான் போல இருக்கு, அவன் நினைச்ச மாதிரி சொன்ன மாதிரியே கவுத்துட்டான் போல இருக்கு. சரி, அப்படிதான் போனானே, அவன் போய் வந்த இப்ப 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவன் சொன்ன வார்த்தை என்னாச்சு? அவன் முன்ன சொன்ன என்ன சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொல்றான்? ஒரு முறை வா. இப்படிதான் சில ஆசை வார்த்தை காட்டி நம்ம கொண்டு இருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு நம்மளை வழி விலகி போக பண்ணுகிற அநேக சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட காரியத்திற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிப்பட்ட காரியத்திற்கு இடம் கொடாதபடி நம்மை வேலி அடைக்கணும், நம்முடைய குடும்பங்களை வேலி அடைக்கணும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு துணிகரமாக போகிறதை நம்ம விரும்பக்கூடாது. அப்படிப்பட்டவர்களோடு நம்ம ஐக்கியப்படுகிறதை உடன்பட கூடாது. அதே தம்பி இப்ப சமீபத்தில் சொல்றான், அந்த ஆண்டவரை தேடி எனக்கு ஒன்றும் புண்ணியமே இல்லைன்னா. யார சொல்றான்? ஏசப்பாவை சொல்றான். அப்படி சொல்லியிருந்தானா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பனே. என்கிட்ட சொல்றான், ஏசப்பாவை தேடி எந்த புண்ணியமும் இல்லைன்னு சொன்னான். நான் சொன்னேன், அவருக்கு வேலை செய்கிற நான், அவரே உனக்கு புண்ணியம் இல்லைன்னு சொன்னா நீ எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். இது ரைட்டா தப்பா சொல்லுங்க? ஏங்க, அவன் ஃப்ரெண்டு வார்த்தையை கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவனே ஆண்டவரை விட்டு வழி விலகி ஒரு இடத்துக்கு போகிறான். இப்போ அவன் நான் ஊழியம் செய்கிறேன்னு தெரிஞ்சும் என்கிட்டயே சொல்கிறான். அப்போ என்னைய மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறான்? என்னைய அந்த நம்பிக்கை விட்டு வழி விலகிறதுக்கு பேசுகிறானா, இல்லை அவனை போல இருக்கிற மற்றவங்களுக்கு நான் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரானா? என்ன சொல்கிறான்? அவன் சொல்கிறான், ஏசப்பாவை சொல்கிறான், இந்த ஆண்டவரை தேடி ஒன்றும் புண்ணியமே இல்லைங்க அப்படின்னா. நான் எடுத்தோடனே நானும் உடனே யோசிக்காமல் சொன்னேன், அப்படி ஆண்டவரை தேடி புண்ணியம் இல்லைன்றவனோட எனக்கு உறவும் தேவையில்லை தம்பி அப்படின்னு. அது வேற இது வேறண்ணா. அது வேற இது வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான். உன் சாவகாசமே வேணாம் போடா அப்படின்னு. ஓ, அப்போ இதுக்கு தான் கோச்சிக்கிட்டீங்களா? என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களான்னா? தோத்துறோம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது சிலது நம்முடைய சொந்தங்கிற போர்வையில், நம்முடைய உறவுங்கிற போர்வையில், நம்முடைய உடன்பிறப்புகள் என்கிற போர்வையில் நம்மளை வழி விலக பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட காரியம், எந்த ஒரு காரியமும் பிசாசு சூழ்ச்சியாக கொண்டு வருவானான்னா அந்த காரியங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவர் நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்புகிற திருச்சபையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம், நான் சொல்லி அந்த வசனத்தை மட்டும் முடிக்கிறேன். அடுத்த இவனை அழைக்கும் போது கனம் பண்ணுவேன் வான்னு சொல்லி அழைக்கும்போது, பிற்பாடு ஆண்டவர் முறை போக வேணான்னு சொன்னவர் 2வது முறை இவன் கேட்கறதுக்கு முன்னாடி நீ போன்னு சொல்றார். இவன் போனா அவனுக்கு சம்பவித்தது, அவன் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக செய்ய நினைத்தது எல்லாம் இதற்கு அடுத்த அதிகாரங்களில சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து, நம்ம பயந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஹல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். எழும்பி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. சரி, ரைட், பரவாயில்ல. எழும்பி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாம். எழும்பி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவர் இந்த காரியம் வேணான்னு சொன்னா அதை நம்ம எத்தனை முறை கேட்டாலும் ஆண்டவர் அதை வேணாங்கிற நிலையில தான் இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம எழும்பி நின்று நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு முறை நமக்கு ஒரு காரியத்துல தடையை கொண்டு வருவாரானா, ஒரு முறை ஆண்டவர் இந்த காரியத்தை விரும்பாம நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் எந்த முறையும் நாம திரும்ப ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு காரியத்தை பிடிவாதமா தேடி கேட்க விரும்புகிறவர்களா போய் நிற்க கூடாது. காரணம், ஆண்டவர் போக வேணான்னு சொன்னாலும் ஹல்லேலூயா மறுமுறையும் அவன் போக இருதயம் உள்ளவனா இருக்கிறான். அந்த கூலியை வாங்கினவனா ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது. அவன் ஆதாயத்தை தேடுகிற ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் திரும்ப அடையாளம் காட்டுகிறது. தேவ பிள்ளையே, எந்த ஒரு
ஆதாயத்துக்காகவும் எந்த ஒரு சந்தோஷத்துக்காகவும் யாரையும் திருப்திப்படுத்த ஆண்டவரை விட்டு தூரம் போயிடாதே. ஆண்டவரை விட்டு தூரம் போயிடாதே. ஆண்டவர் மேல நீ உறுதியா வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில நீ நில்லு. ஆண்டவர் உன் கூட இருக்கிறத ஆண்டவர் விளங்க பண்ண போகிறா. நீ தொடர்ந்து ஹல்லேலூயா திருச்சபையின் பாதுகாப்பை விட்டு மட்டும் வெளியேறி போகாதபடி உன்னை காத்துக்கொள். உன்னை ஹல்லேலூயா வஞ்சகமா இந்த போதனையை விட்டு விலக பண்ணும்படி, உன்னை வஞ்சகமாய் திருச்சபையை விட்டு விலகி போக பண்ணும்படி சத்துரு உனக்கு வைத்திருக்கிற அந்த கண்ணிக்கு இடம் கொடுக்காதே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை மறுதலிக்கிறதான வார்த்தைகளை உன் வாயில பேசாதே. இப்ப ஒரு சில நிமிடம் வாயை திறந்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட காணப்படுகிற குறைவான காரியங்களை ஹல்லேலூயா அறிக்கை செய்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோபு ஒருவேளை என் பிள்ளைக தங்களுடைய இருதயத்துல கர்த்தரை தூஷித்திருப்பாங்களோன்னு சொல்லி அவர் பலியிட்டார் என்று படிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளைன்னு சொல்றதுக்கு இல்ல, நம்ம அநேக காரியத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். இப்ப என் போராட்டம் மாறணும், இப்ப என் பிரச்சனை மாறணும்னு சொல்லி நம்ம பிடிவாதம் பண்ணுகிறோம். நல்லது. அழுது ஜெபம் பண்ணுகிறோம். நல்லது. ஆனா நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற ஒரு விடுதலையை பார்க்க முடியல, ஒரு அற்புதத்தை பார்க்க முடியல. சத்துரு உனக்குள்ள தவறான சிந்தனையை கொண்டு வருகிறான். நீ ஆண்டவரை தேடி உனக்கு என்ன கிடைத்தது? இந்த ஆண்டவரை தேடி போனாயே, உன் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? உனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது? உன் குடும்பம் ஏன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு போனது என்று சொல்லி உன்னை குழப்பும்படி, உன்னை ஹல்லேலூயா உன் சிந்தனையை கெடுக்கும்படி உனக்கு விரோதமாய் போடப்பட்ட சில ஹல்லேலூயா கண்ணிகளை பார்க்கிறேன், சில வார்த்தைகளை நான் கேட்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார், இனி அப்படிப்பட்ட காரியத்திற்கு துணை போகாதே. அவன் நீ அறியாத ஒரு இடத்திற்கு கடந்து போய் சில பூஜைகளையும் சில யாகங்களையும் உனக்கு விரோதமாக பண்ணி ஹல்லேலூயா உன்னை சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக தள்ளுவதற்கு ஹல்லேலூயா அவன் உனக்கு விரோதமான சில உபாய திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறான். ஆண்டவரிடத்துல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகணும்னு சொன்னீங்களே அப்பா. எங்களுக்கு விரோதமான மனிதனுக்கு நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யார் என்பதை விளங்க பண்ணுங்க அப்பா. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில எதனால இந்த நன்மை கெட்டு போனது? எதனால இந்த ஆசீர்வாதம் குறைந்து வருகிறது? எதனால இப்படிப்பட்டதான ஹல்லேலூயா சாபங்கள் எங்களை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோடு முறையிடுகிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய கரம், ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொருவரை இந்த திருச்சபையில ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்போ எல்லா கட்டுகளை உடைத்தெறிவீராக. எல்லா சாப நுகங்களும் இப்போ முறிந்து விழுவதாக. உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொருவர் மேலையும் வந்து இறங்குவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை காலங்களாக, எத்தனை மாதங்களாக, எத்தனை நாட்களாக வேதனைப்படுத்தி வந்ததோ அந்த வேதனைகள் சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பின சபையில இப்பொழுதே எங்கிருந்து வந்ததோ அவைகளெல்லாம் திரும்பி போவதாக என்று நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். இப்போ வியாதியிலிருந்து விடுதலை, இப்போ ஹல்லேலூயா சாபத்திலிருந்து விடுதலை, இப்போ அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. வாயை திறந்து ஜெபம் பண்ணு, வாயை திறந்து ஜெபம் பண்ணு. உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை கண்ணீரை வடிக்க வைக்கிற, உன் நன்மைக்காக ஹல்லேலூயா உன்னை ஏங்க வைக்கிற, உனக்குள்ளதை இழந்து போய் நிற்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். அழுது கேளு, ஆண்டவரே இதற்கு ஒருவேளை பேழையாமின் சற்பனைகள், பேழையாமின் போதனைகள், பாலாக்கின் எதிரான காரியங்கள் இருக்குமானா இந்த ஆராதனை வேளையில அவைகளெல்லாம் முறிந்து விழுவதாக.
ஒரு மரம் பெரிய காத்துனால முறிஞ்சி மடன்னு விழுகிறது போல எல்லாம் முறிஞ்சி விழணும், எல்லாம் முறிஞ்சி விழணும், எல்லாம் முறிஞ்சி விழணும், எல்லா கட்டும் உடையணும். வாயை திறந்து நல்ல ஜபம் பண்ணணும். இந்த ஜபம் போதாது, இந்த ஜபம் போதாது. சத்தத்தை உயர்த்தி ஜபம் பண்ணு, பின்னாடி இருந்து ஜபம் பண்ணு, முன்னாடி இருந்து ஜபம் பண்ணு, வாயை திறந்து ஜபம் பண்ணு, கண்ணை மூடி சத்தமா கேளு. என் குடும்பத்துக்கு வர வேண்டிய அந்த நன்மை வரணும், என் குடும்பத்துக்கு வர வேண்டிய அந்த நன்மையை கெடுக்கிற பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட போராட்டங்களில் இருந்து விடுதலை உண்டாவதாக, நன்மை வெளிப்பட்டு வருவதாக, இந்த ஆண்டு ஆசீர்வாதமாய் திருப்பப்படுவதாக. நமக்கு